ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கம்பு அடையை செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை 3 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகா அரைச்சோம் அந்த இது. அதுக்கப்புறம் வெங்காயம் 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், வேர்க்கடலை அந்த இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், இன்னும் ஹெல்த்தியும் கூட. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இது மாதிரி தான் இருக்கும். இதை தனித்தனியாக உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 4 உருண்டை வந்தது 1 கப் மாவில். இதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர்லையோ இல்லை வாழை இலையிலையோ இது மாதிரி தட்டி மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தோசைக்கல்லை நீங்கள் போடுற அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தோசைக்கல்லையே கூட தட்டுறதா இருந்தால் தட்டலாம். ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ எல்லா சைடுமே மெலிசாக வர மாதிரி தட்டியாச்சு. வாங்க தோசைக்கல்லை எடுத்து போட்டுக்கலாம். தோசைக்கல்லை போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒவ்வொரு பக்கமும் 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு திக்காக தெரியுற மாதிரி இருந்தால் லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. அதனால் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மேலே ஊற்றிக்கோங்க. மீதி இருக்க இன்னொரு பக்கத்தையும் நல்லா அதே மாதிரி 3 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட கம்பு அடை ரெடி. இது நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியை விட மெயின் ஹெல்த்தியான இதுவும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.